பிறந்த நாளையொட்டி பெரியார், அண்ணா, கலைஞர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்திய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரும் தேர்தலில் 200 தொகுதிகளில் வென்று திமுக வரலாறு படைக்கும் என வாழ்த்து செய்தி வெளியிட்டார். துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் உதயநிதியின் பிறநாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்க சென்ற துணை முதல்வர் உதயநிதி பெரியார் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து உதயநிதிக்கு கட்சி நிர்வாகிகள் உட்பட பல்வேறு தரப்பினரும் புத்தகங்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இதையடுத்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், செவிலியர், மாற்றுத்திறனாளிகள் உட்பட பல்வேறு தரப்பினருக்கு நலத்திட்ட உதவிகள், மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை, விளையாட்டு உபகரணங்கள், திமுக முன்னோடிகளுக்கு பொற்கழி வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இந்த கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழியும் புத்தாடையும் வழங்கி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்களது பலத்த கரவொலியின் மூலமாக அவர்களுக்கு இந்த நிதியுதவி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இளைய சமுதாயம் என்றைக்கும் கல்வியிலே பொருளாதாரத்தின் காரணமாக பின்னோக்கி செல்லக்கூடாது என்ற அந்த வகையிலே கல்வி உதவித்தொகையினை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போது வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய துணை முதலமைச்சர் உதயநிதி வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். மேலும் பிறந்தநாள் வாழ்த்து செய்தியாக 200 தொகுதிகளை வென்று வரலாறு படைப்போம் எனவும் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆண்டு முழுவதும் மக்கள் பணியில் ஈடுபட வேண்டும் என்பதே தமது நோக்கம் என கூறினார். எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் இந்த பெருநாள் நிகழ்ச்சியை மக்களுக்கு பயனுள்ள வகையாக, குறிப்பாக அந்த எஸ்ஐஆர் திட்டத்தில் இளைஞரின் தம்பிமார்கள், கழக உடன்பிறப்புகள் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி அனைவருடைய வாக்குகளை, அந்த உரிமையை காப்பாற்றணும். எங்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கோ அங்கெல்லாம் மக்கள் இந்த நிவாரண பணிகளில் ஈடுபடணும். அனைவருக்கும் பயனுள்ளதாக ஒரு இந்த நாள் இருக்கணுங்கிறது இந்த நாள் மட்டும் இல்லை, வருஷம் முழுக்க இப்போ மக்கள் பணியில் ஈடுபடணுங்கிறது என்னோட கருத்து. தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா, கலைஞர் நினைவிடங்களில் மலர் தூவி உதயநிதி ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். இதனிடையே சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள உதயநிதியின் குறிஞ்சி இல்லத்தில் நீண்ட வரிசையில் காத்து நின்ற திமுகவினர் புத்தகங்கள், பல்வேறு வகையான பரிசுப் பொருட்களை வழங்கினர். நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் பாரம்பரிய முறையில் நடனமாடி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முன்னதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து உதயநிதி வாழ்த்து பெற்றார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்து பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் கொள்கை பற்றோடு உழைப்பிலும் உயர்ந்து வருவதாகவும், அவரது பணிகளை மக்களும் கட்சியினரும் பாராட்டிச் சொல்வதை கேட்கும்போது தந்தையாக மட்டுமல்ல தலைவனாக மகிழ்ச்சி அடைவதாகவும் கூறியுள்ளார். துணை முதல்வர் உதயநிதி பிறந்த நாளை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.